கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் ஆவணி மாதம் 18/8/2026 17/9/2026 வரலாம் உண்டான 31 நாட்கள். இந்த ஆவணி மாதம் அப்படின்னு சொல்கிறது தட்சிணாயனத்தில் வருது. ஆவணி மாதத்தில் திருமணங்கள் எல்லாமே இல்லற வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமான லௌகீக வாழ்க்கைக்கு உண்டான உலக இயலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய விஷயமாக சொல்ல போகிறது. முதல்ல காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான அதாவது மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார். குருவும் புதனும் கடகத்தில் இருக்கார். குரு உச்சம் பெற்று இருக்கார். கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று இருக்கார். புதனும் சேர்ந்து இருக்கார். புதன் அன்றைக்கே கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு மாறுறார். சிம்மத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கக்கூடிய நாள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகுவும் சனி மீனத்தில் வக்கரகதி அடைஞ்சும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சப்பட்டு போகிறார் கன்னியில். மாற்றங்கள்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்னைக்கு, அதாவது 18/8/2026 அன்றைக்கே புதன் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரார். அதற்கு பிறகு 1/9/2026 அன்றைக்கி சுக்கிரன் கன்னியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான துலாத்துக்கு போகிறார். 3/9/2026 அன்றைக்கி சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் கன்னிக்கு போய் ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெறார். இதுதான் இந்த ஆவணி மாதத்தில் கிரகத்தினுடைய மாறுதல்கள். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல ஆவணி மூலம். அதை தவிர பார்த்தாலே அன்றைக்கி வாஸ்து நாள் மத்தியானம் 2:31 1:30 மணி நேரம் இருக்குது. இந்த ஆவணி மூலத்தன்னைக்கு அது உங்களுக்கு 23/8/2026 வருது. 6ஆம் தேதி ரிக் உபாகர்மா இருக்குது. அது தவிர அன்றைக்கி ஸ்ரவண நட்சத்திரம்ன்றதுனால ஓணம் பண்டிகை கேரளாவில் மிகவும் பிரசித்தி. ஓணம் பண்டிகை 27ஆம் தேதி அப்படின்னு பார்த்தாலேனால் எஜுர் உபாகரமா. எல்லோரும் 2 பேருக்குமே அதாவது ரிக் எஜுர் சாம இந்த 3 வேதத்திற்குமே காயத்ரி ஜபம் அப்படின்றது பார்த்தோம்னா 28/8/2026 அன்றைக்கி 4/9 அன்றைக்கி கோகுலாஷ்டமி. சாமவேத உபாகரமா உங்களுக்கு 13/9 அன்றைக்கி வருது. விநாயக சதுர்த்தி 14/9/2026. சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிக ராசி நேயர்களே, விசாக மனுஷம் கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய். ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கார். ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னா சிறு சிறு மன கிளேசங்கள் வரும். ஆனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியும் அவரே. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதன் மூலியமாக கடன் தொல்லைகள் இருந்தாலும் அதை வென்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதிராளிகளை நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்பு. ரேஸு, லாட்ரி, அது தவிர ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரியான நிலம் சம்பந்தமான விஷயங்களில் திடீர் மாறுதல்கள், திடீர் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமாகவே பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஏன்னா சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருந்தார். இப்போ அதெல்லாம் மாறி போய் இப்போ திருப்பி வக்கரத்தில் இருக்கிற அந்த ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார். பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். சீரான உடல்நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் அதாவது 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். அதனால் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும். இருந்தாலும் குரு பகவானின் பார்வையினால் அது பெருமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இந்த பராபவ வருஷம் ஆவணி மாதத்தில் பார்த்தோம்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்க தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும். இருந்தாலும் அரசாங்கத்தின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா கேது பகவானுடைய சம்பந்தத்தோடு 10ஆம் இடம் இருக்கிறதுனால சிறு சிறு முயற்சிகளில் தடங்கள் அதற்கு பிறகு வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்துல குரு பகவான் ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்றது வாக்கியமே, அதாவது ஜோதிஷ வாக்கியம்.
அங்கேயே வந்து இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது புதன் இருக்கார். உடனடியாக அவர் வந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய புத ஆதித்ய யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அதீதமான அதாவது அதிநுட்பமான மூளையை வச்சு நீங்கள் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் இண்டிசஸ் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம். அரசாங்கம் சம்பந்தப்பட்டமான கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் பண்ணுறவாளுகள்லாம் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. 3/9/2026 அன்னைக்கு 11ஆம் அதிபதியான அதாவது புதன் ஆட்சி பெற்று மூல திரிகோண வீட்டில் போய் அமர்றார். அதாவது 8-11க்கு உண்டானவர் 11ல் போய் இருக்கார். அதனால் திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க, உங்களுக்கு திடீர்னு வந்து சேரும். 3ஆம் தேதிக்கு மேலே புதனும் போய் உட்கார்றார். 12ஆம் இடத்துல வந்து 11ஆம் இடத்துல நீச்சப்பட்ட சுக்கிரன் இருந்தார். இந்த மாதம் பிறக்கும் பொழுது அவர் 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு உடல்நிலையில் ஏற்றம், எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சற்று மறதி அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு, ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு அலைச்சல், அதாவது பணம் வரக்கூடிய வாய்ப்புகள், வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். தொழிலில் முதலீடு செய்து மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பு, அதாவது நிலத்தினால் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு, மறைந்த இடத்திலிருந்து திடீர் பொக்கிஷங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, ஷேர்ஸு லாட்ரி இது எல்லாமே நிச்சயமாக ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்பு, கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எடுத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் வந்து தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்றைக்கு வருதுன்னா 5/9/2026 அதாவது 26லிருந்து 7/9/2026 அதாவது 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் பானகம் இது பண்ணுங்க, உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த மாதம் வந்து ஆவணி மாதத்தில் இந்த அம்மனுக்கு போய் உங்களால் முடிஞ்சது மஞ்சள் வந்து நிறைய வாங்கி கொடுங்க. அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மனை போய் தரிசிச்சுட்டு வாங்க. உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மாங்காடு அம்மனை போய் தரிசிச்சுட்டு வர்றதும், அங்கே மஞ்சள் வந்து ஒரு 5 சுமங்கலிகள் கொடுத்துட்டு வர்றதும், அது வந்து உங்களுக்கு வர வேண்டிய எந்த ஒரு பிரச்சனைகள்னாலும் நிச்சயமாக அது சூரியனை கண்ட பனி போல இருக்கும் இடம் தெரியாமல் போகும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.